ஹாய் வில்லேஜின்றுவின் அன்பான அழகான வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி மாதுளம்பழ புட்டிங் நம்ம வீட்டிலே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் தான் இன்றைக்கி பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்போதுமே குழந்தைங்களுக்கு மாதுளம்பழ ஜூஸ் போட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2 மாதுளம்பழத்தை கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய முத்துக்களெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி சாரில் போட்டுக்கலாம். இதில் நான் 1 கப் அளவு மாதுளை முத்துக்கள் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் அளவு நம்ம பால் ஊற்றிக்கணும். பால் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம ஊற்றிக்கலாம். பால் இல்லாதவங்க தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு தேவை அதோட ஜூஸ் மட்டும்தான், அதனுடைய இது இருக்கக்கூடிய விதைகள் கிடையாது. இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இப்போ மாதுளை ஜூஸை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் அளவு நம்ம பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த காமிச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்பூனில் தான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி மாவு அப்படிங்கிறது நம்ம நார்மலாக கடைகளில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு தான். இதை ஃபுல்லாகவே நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதோட ப்ளஸ் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லாவா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கலாம். அடுப்பில் அந்த கடாய் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு நெய் விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை நம்ம ஊற்றிக்கணும். இதை ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பட் அந்த லிக்யூடு சாலிட் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு கூல் பதத்துக்கு வர்ற வரைக்கும் ஒரு 3 மினிட்ஸ் ஆர் 4 மினிட்ஸ் நம்ம இப்படி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அடுத்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் கொஞ்சம் நெய் தடவிருக்கேன். நெய் அல்லது ஆயில் தடவிக்கலாம். அதில் கொஞ்சம் மாதுளை முத்துக்கள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாதுளை ஜூஸ், அதை இந்த பவுலில் நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதுக்கப்புறம் இதில் மேலேயும் கொஞ்சம் நம்ம மாதுளை முத்துக்களை நம்ம தேவைக்கு தகுந்தாப்பில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 1/2 hour நம்ம அந்த சூடு குறையிற வரைக்கும் நம்ம 1/2 hour நம்ம வெளியில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துட்டேன். ஒரு 2 hours நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு இருக்கும். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவே இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்போதுமே நம்ம மாதுளை ஜூஸாக அவங்களுக்கு போட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம இப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த சம்மர் டயத்தில் நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். இதில் எந்தவித ஒரு மிக்சிங் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம சேர்த்துருக்கிறது நம்ம சாதாரண பச்சரிசி மாவு மட்டும்தான். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். Thank you.